ஃப்ரெண்ட்ஸ், 7 சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா 7 நாளைக்கு 7 வகை சட்னி நம்ம ரெடி பண்ணுறோம். முதல்ல நம்ம பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறோம். பொரிகடலை லேசாக சிம்மில் வச்சு லேசாக வறுக்கணும். லேசாக வறுத்து நம்ம எதை எடுத்துடணும். ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். வத்தை 2 வத்தை 2-3 உரப்புக்கு தந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கிடுங்க. பூண்டு ஒரு 4 பல், சிறிதளவு கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வறுக்கணும். புளி ஒரு துண்டு, தேங்காய் பூ சிறிதளவு வதக்காச்சு. ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சிட்டு வரணும். பொட்டுக்கடலை போட்டு வதக்குனது எல்லாம் போட்டு நம்ம இப்போ அதை அரைக்கலாம். உப்பு சிறிதளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்சியில் உள்ள அரைச்சது மட்டும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக வச்சா அந்த சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை தாளிசு பண்ணணும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. கடுகு சிறிதளவு, 2 மிளகாத்தூள், கருவேப்பிலை சிறிதளவு. இது தாளித்து அதில் போட்டுடலாம். பொரியல சட்னி இப்போ நம்ம அரைச்சாச்சு. கொஞ்சம் லூஸாக வச்சு இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெங்காய சட்னி. ஆயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எல்லாரி 1 பொடி வெங்காயம் ஒரு 10 எண்ணெய் போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 4-5 பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். சிறிதளவு புளி, சிறிதளவு தேங்காயும் போட்டுக்கிடணும். போட்டு கொஞ்சம் நல்லா சிறிதளவு உப்பும் போட்டுக்கணும். ஆறின பிறகு நம்ம இதையும் அரைச்சிட்டு வந்துடணும். வெங்காய சட்னி அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிசு பண்ணணும். எண்ணெய் 2 ஸ்பூனு ஊற்றிக்கிறேன். கடுகு சிறிதளவு, 2 வத்தை, 2 கருவேப்பிலை சட்னியில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். வெங்காயம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம நிலக்கடலை துவையல். நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிடுங்க. பொட்டுக்கடலை அதே மாதிரி 2-3 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. 2 வத்தல், 2 பச்சை மிளகா, பூடு 2-3 பூடு, வெங்காயம் ஒரு 10 பொடி வெங்காயம், புளி சிறிதளவு, உப்பு அதுக்கு தேவைக்கானது, தக்காளி ஒரு தக்காளி பொடிசாக வெட்டி போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வரோம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. ஆயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு இப்போ நம்ம போடணும். கடுகு வெடித்ததும் 2 மிளகாத்தூள், சிறிதளவு கருவேப்பிலை போட்டு வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னியை அதில் ஊற்றணும். ஏன்னா நிலக்கடலை போட்டதுனால ரொம்ப கொழுப்பு ஆகிரும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றி தாளிக்கணும். இப்போ நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கிடுங்க. அடுத்தது நம்ம இஞ்சி துவையல் அரைக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி சிறிதளவு பொடிசாக வெட்டி அதை போட்டு கொஞ்சம் லேசாக நம்ம வதக்கணும். இஞ்சி நல்ல செம்ம நேரத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துட வேண்டியதான். பலபடி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கணும். பச்சை மிளகாய் 2, 1/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை ஒரு 5-6 இது போட்டு நல்லா வதக்கணும். கொத்தமல்லி இலை சிறிதளவு, புதினா இது சிறிதளவு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். புளி சிறிதளவு, தேங்காய் 2-3 ஸ்பூன் போட்டுக்கணும். உப்பு தேவைக்கானதை போட்டு ஆறுனதுக்கப்புறம் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் ஜாமான் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம். சிறிதளவு வெல்லம் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிசு பண்ணணும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுங்க.
கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன், ஒரு வத்த கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சோம். இஞ்சி சட்னியில் நம்ம ஊற்றிடலாம். தாளிச்சம் பண்ணியாச்சு. இஞ்சி சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க. விதை மல்லி 2 ஸ்பூன். இது நல்லா வறுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். மிளகாய் சின்னதுனால 3 மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு வத்தல் போட்டிருக்கேன். தக்காளி 1 தக்காளி போட்டு அதையும் வதக்கணும். உப்பு சிறிதளவு, புளி சிறிதளவு. இது ஆறின பிறகு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆறிட்டு இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடணும். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், வேர்க்கடலை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன், ஒரு வத்தல் 1, கருவேப்பிலை சிறிதளவு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து போடணும். இந்த மல்லி சட்னி வந்து ஆந்திராவில் ஸ்பெஷல் சட்னி. இப்போ தக்காளி சட்னியும் ரெடி பண்ணுறோம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா லேசாக வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். மிளகாய் ஒரு 4 மிளகாய், பூண்டு 4-5 பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தக்காளியை 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா அவிச்சு தொலியை உரித்து அதில் தக்காளியை போட்டு நான் வதக்குறேன். தொலியை நல்லா உரித்து எடுத்துட்டேன். இப்போ அதில் போட்டு நம்ம புளி கொஞ்சம் உப்பும் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வரும். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு 2 மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை சிறிதளவு. தக்காளியை அதில் ஊற்றி நல்லா வதக்கிற வேண்டியதான். உங்களுக்கு உரைப்பு வேணாலும் கூட 2 வத்தல் சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஆயில் சிறிதளவு ஊற்றி 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு வறுக்கணும். 1 ஸ்பூனும் உளுந்தம்பருப்பு சிம்பிளே வச்சு நல்லா சிம் நேரத்துக்கு வறுக்கணும். இதில் 3 மிளகாத்தூள் போட்டுக்கணும். கருவேப்பிலை ஒரு 10 இதழ். அதில் வறுத்த பருப்பை ஆறுனது பிறகு தண்ணி இல்லாமல் நம்ம கொஞ்சம் திரிச்சு விடணும். இப்போ தண்ணி இல்லாமல் திரிச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் பல் சிறிதளவு, 3 வெள்ளைப்பூடு, வெங்காயம் பொடி வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம், புளி, பச்சை மிளகாய், தேவைக்கான உப்பும் போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வரணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை 2 வத்தை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே நம்ம இதை தாளிக்கணும். மிக்சியில் அரைச்சது மட்டும் தண்ணி அலசி ஊற்றணும். இப்போ நமக்கு பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு.